சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது உங்கள் ஜோயல் பிளாக்ஸ். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டின்னர்லாம் ஆச்சா? ஆக்சுவலாக டின்னர் டைமு. ஓகே, இப்போ என்னென்னா இந்த வீடியோ ஷார்ட் வீடியோ தான். ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும், காமிக்கணும். இப்போ எல்லா ஊர்லேயும் தண்ணி கேன் போடுறாங்க. வீட்டில் இப்போ மோஸ்ட்லி தண்ணி கேன் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த தண்ணி கேனு ஒரு ஊர்லேயும் ஒரு ரேட்டில் இருக்குது. ஒரு இடத்துல 35ன்றாங்க, ஒரு இடத்துல 40ன்றாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் போட்டால் 40ன்றாங்க, செகண்ட் ஃப்ளோரில் போட்டால் எக்ஸ்ட்ரா 5 ரூபா கேட்குறாங்க. கீழே போட்டாச்சு. இந்த கர்நாடகா மாநிலத்தில் வந்து நான் கர்நாடகாவில் தான் இருக்கேன். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, வண்டி சத்தம், அதனால தான் கொஞ்சம் கம்முன்னு இருந்தேன். என்னென்னா 5 rupees காயின்ஸ். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இருக்குது. முன்ன வந்து நம்ம ஒரு சின்ன பேர் இருக்கும்போது, நான் கொஞ்சம் சின்ன பேர் இருக்கும்போது, நம்மலாம் கொஞ்சம் சின்ன பேர் இருக்கும்போது இந்த காயின்ஸ் போட்டால் பால் வரும் கேள்வி ஆவினில். அந்த ஒரு இது தான் இங்கே வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? பட் அதே மாதிரி இந்த வேனு இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே 5 ரூபா போட்டால் தண்ணி வருதுங்க. 5 rupees. எஸ், இங்கே பாருங்கள். அதுக்காக தான் நானும் சொல் ஜோயல். ஹாய் இருட்டா இப்படி வந்து சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கு? How are you? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு. நான் எப்படி இருக்கு? ஓகே. அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நான் தண்ணி கேன் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். காமிக்கிறேன் பாருங்கள். இதோ பாருங்கள். ஓகேங்களா? அப்புறமா இன்னொரு விஷயம் சொல்லணும். நான் அங்கே போய் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? எப்படி 5 rupees காயின் போட்டால் தண்ணி வருது அப்படின்ட்டு கேனில். ரொம்ப மிச்சமாகுதுங்க எனக்கு. ரொம்ப ஒரு 30 ரூபா 40 ரூபா நான் சேவ் பண்ணுறேன். இது எல்லா ஊர்லேயும் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நான் கண்டினியூ பண்ணுறேன் வீடியோ. பார்த்தீங்களா? நான் சொன்னல உங்களுக்கு, இதுதான் அது. இங்கே இருக்கு பாருங்க, ஜோயில் காட்டுற மாதிரி. இதுதான் அது. இந்த பைப்பு தான் இது. ஒரு நிமிஷம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். 5 ரூபா காயின்ஸ் போடுற ஜோயில். இப்போ பாருங்கள், இதுதாங்க 5 rupees காயின்ஸ் போட்டேன். கேன் ஃபுல்லாக தண்ணி இது இருக்குது. மோட்ரு இருக்குது. காயின்ஸ் போட அங்கே இடம் இருக்குது. அங்கே போட்டால் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஃபில் ஆகி வந்துடும் உங்களுக்கு. இது ரொம்ப ஈஸிங்க. எல்லோரும் வராங்க, எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது எல்லா இதுலேயும் போட்டால் நல்லாயிருக்கும். எல்லா சைட்லேயும் கொஞ்சம் கொடுத்தா. ஓகேங்களா? நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்களா? இப்போது அவ்வளோதான் வீடியோ. குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ஓகே வந்தாச்சு. ஏன்னா ரொம்ப டயர்டு இன்றைக்கி வேலையில், அதனால். ஓகே மக்களே, பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 5 rupees காயின்ஸ், ஒரு கேன் தண்ணி. ஓகேங்களா? எப்படி சொல்கிறதுன்னா, ஈஸி, ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக. நானும் இங்கே வந்து ஃபஸ்ட்டு காசு கொடுத்து தான் வாங்கிட்டு இருந்தோம். அது 35 rupees ஒரு கேனுக்கு. ஓகேங்களா? இப்போது எனக்கு எப்படியோ சேவ் ஆகுது, 30 rupees சேவ் ஆகுது. ஆக்சுவலி இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. எல்லோரும் நிறைய பேர் வராங்க. நான் வீடியோவில் காட்டியிருப்பேன். நாங்கள் போன நேரத்தில் கொஞ்சம் கம்மி, அதுக்கு முன்னே நிறைய பேர் வராங்க பைக்கில். ஏன் போகிறவங்க, அந்த பக்கம் போகிறவங்க எமர்ஜென்சி ஒரு கேன் வாட்டர் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வேனில் இருக்கிறவங்க பிடிச்சிட்டு போகிறாங்க. ஓகேங்களா? சென்னையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கேன் வந்து 35 ரூபா 45 ரூபா அப்படின்னு போடுவாங்க. இது எல்லா ஸ்டேட்டுக்கும் இது கொண்டு வரணும். கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். கொண்டு வராத சூழ்நிலையில் சில பேர் இருப்பாங்க. நிறைய இடத்துல இருக்குது. இங்கே எல்லா இடத்துலையும் இருக்குது. நாங்கள் ஒர்க் பண்ணுற ப்ளேஸில் கூட பார்த்திங்கன்னா கேன் வாட்டர் வாங்க மாட்டோம். அங்கே போய் 5 rupees காயின் போட்டு நாங்கள் பிடிச்சிட்டு வந்துடுவோம். ஓகேங்களா? இப்போ 2 கேனு 10 ரூபா. முதல்ல 70 ரூபா, 60 ரூபா மீறுது. தண்ணியில் 60 ரூபா மீறுதுங்க. மாதம் நான் தண்ணி கேன் வாங்குறதுக்கே நம்ம கால்குலேட் பண்ணிங்கன்னா
எவ்வளோ மிச்சமாகுது. இங்கே எல்லா இதுக்கும் கொண்டு வரணும், எல்லா ஸ்டேட்டுக்கும் எல்லா இதுக்கும் இது கொண்டு வரணும், நல்லாயிருக்கும். எனக்கு இது பார்க்கும்போது தான் பழைய ஞாபகம் வந்துடுச்சு. இந்த 5 ரூபா காயின்ஸ் போட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பழைய ஞாபகம் வந்துடுச்சு. காலையில் அப்பா பால் தூக்கு கொடுத்து அனுப்புவாங்க. தூக்கிட்டு போயிட்டு அங்கே வச்சு ஆமீனில் வச்சுட்டு காயின்ஸ் போட்டோன்னா பால் வரும். அந்த ஒரு இதெல்லாம் மெமரி இங்கே வரும்போது அதெல்லாம் பார்க்கும்போது திரியும். அப்புறமா ரொம்ப பெனிஃபிட்டுங்க. ஏன்னா சப்போஸ் 35 ரூபா 40 ரூபா கொடுத்து குடிக்க முடியாத தண்ணி வாங்க முடியாத நிலைமை கூட சில பேர் வீட்டில் சில போர் வாட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க இதெல்லாம் கொஞ்சம் ஒரு 5 ரூபா கொடுத்து ஒரு கேன் வெளியே 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டா போதும். 100 ரூபா 90 ரூபா. எவ்வளோம்மா கேன் வெளியே? ஃபுல் கேன். இந்த புது கேன் எவ்வளோ? புது கேனு 100 ரூபாங்க. ஒரு 100 ரூபா கேன் வாங்கிட்டிங்கன்னா போதும். இப்படியே கம்பல்சரி எல்லார் வீட்லேயும் நம்ம கேன் வாட்டர் யூஸ் பண்ணுவோம். சில வீட்டில் தான் நம்ம இன்னும் அதே மாதிரி போர் வாட்டரு, டேங்க் வாட்டர் இப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஓகேங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் யாராவது இந்த கர்நாடகா பக்கம் டூருக்கு வந்தீங்கன்னா ஒரு வாட்டி அது போய் பார்க்கணும் அப்படின்னா பக்கத்தில் எல்லா ஏரியாலையும் இருக்குது. அது எல்லா ஏரியாலையும் வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா ஏரியாலையும் இருக்குது. எல்லா ஏரியாலையும் அது பிடிச்சிட்டு இங்கேயே 4-5 இருக்குது எங்கள் ஏரியாலேயே நல்லாயிருக்கு. 5 rupees காயின்ஸை போட்டோமா, தண்ணி பிடிச்சோமா, எடுத்துகிட்டு நல்லா இருக்குங்க. நல்லாயிருக்கு. சேம் நம்ம என்ன தண்ணிக்கணும் அதே தான், சேம் அதே தான். ஓகேங்களா? நல்லாயிருக்கு. பிடிச்சி பார்த்தோம். எதாவதாம்மா எதுவும் ஆகலைல்ல. தொண்டை இது கட்டுறது எதுவுமே ஆகலை. தண்ணி சேஞ்ச் ஆகிற பிறகு சில இதெல்லாம் சொல்லுவாங்க, இது இந்த மாதிரியே தொண்டை வருது இது இருக்குங்களா, அந்த மாதிரி டேஸ்ட்லாம் கரலைங்க அப்படின்ட்டு. அதுதான் மெயினாக இது எல்லா ஸ்டேட்டுக்கும் கொண்டு வரணும். தெரியுது, அதை தான் சொல்கிறேன். கொண்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ தான் இப்போ தான் போட்டாங்க ரீசெண்டாக எங்கள் ஸ்ட்ரீட்டில் 2 ஸ்ட்ரீட் தள்ளி இருக்குது, இங்கே போட்டாங்க. அதுக்கு முன்னாடி கேன் வாட்டர் தான் வாங்கிட்டு இருந்தோம். பாதிக்கும் அந்த சில பேர் இது வந்த பிறகு அந்த கேன் வாட்டர்லாம் கொஞ்சம் பாதிக்கும். சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஏன்னா எவ்வளோ ஃபஸ்ட்டு கேன் வாஷ் பண்ணுறாங்களா இல்லையா, இதை மெயினாக நான் சொல்லணும். கேன் வாஷ் பண்ணுறாங்களா இல்லையா, எப்படி அவங்க தண்ணி லோட் பண்ணி நம்மக்கிட்ட கேன் கொடுக்குறாங்க அப்படின்னு. இப்போது இந்த மாதிரி நம்ம 5 ரூபா காயின்ஸ் நம்மளே போய் டைரெக்டாக போட்டு அந்த தண்ணியை பிடிக்கும் போது ஓகேங்களா, இன்னும் ஒரு பெனிஃபிட்னா நம்மளுக்கு ஆரோக்கியம் எல்லாமே இருக்குது. பட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே வீட்டில் வாஷ் பண்ணலாம். அவங்க எப்படி வாஷ் பண்ணி நம்ம கேனு நம்ம அவங்ககிட்ட ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கும் போது அந்த கேன் எப்படி வரும் என்ன வரும் நம்மளுக்கு தெரியாது. எப்படி கழுவுறாங்கன்ட்டு எப்படி அந்த இடம் இருக்கும்னு நம்மளுக்கும் ஐடியா இல்லை. ஓகேங்களா? நம்ம வாங்குகிறோம், கொடுக்குறாரு, போடுறாரு, ஆனால் போடுங்க அப்படின்னா 35 ரூபா கொடுக்குறோம். பட் இப்போ நம்ம ஓனாக இருக்கும் போது இதை நல்லா திங்க் பண்ணுங்கள். ஓனாக இருக்கும் போது நம்ம வீட்டில் ஒரு கிளாஸு லைட்டாக சுடு தண்ணி வச்சு கேனில் ஊற்றிட்டு நல்லா அலசி ஊற்றி கழுவிட்டு நம்ம போய் பிடிச்சி நம்ம கண் எதிர்க்கவே இதெல்லாம் ப்ராசஸ் நடக்கும் போது பயம் தேவையில்லை. என்னன்னா கேனு தேஞ்சிருக்கு, என்னென்னா ஒரு மாதிரி கேன் அழுக்காக இருக்குது, ஒரு பக்கம் சில கேன்லாம் நொக்கையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா? நிறையா வீட்டில் அதை பார்த்துருக்கேன். என் வீட்லேயே அந்த மாதிரி நடந்திருக்கு. நான் சென்னையில் இருக்கும் போது சொல்லுவேன், அண்ணா புது கேனாக போடுங்க அப்படின்வேன். நான் என்ன தான் புது கேனாக போட்டாலும் உள்ளக்கிற தண்ணி எப்படி பிடிக்கிறாங்கன்னு எனக்கு என்னங்க தெரியும். கேன் ஒண்டி பலன்னு இருந்தால் போதுமா? அந்த தண்ணி உள்ளுக்குள்ளே தண்ணி ரொம்ப மெயினுங்க. தண்ணியால் நிறையா கெட்டு போன தண்ணி இந்த மாதிரி சரியாக ஃபில்ட்ரு பண்ணாமல் கழுவாம போட்டாங்கன்னா நிறைய டிசீஸ் வந்துடும். நிறையா இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது பெட்டர் ஒரு கேன் வாங்கினோமா 100 ரூபா போகுது, கேன் வாங்கினோமா நம்மளே சேவ் பண்ணி வச்சுக்கணுமா, போகிறோம் பிடிச்சோம். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இப்போ காமிச்சோம் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா போனோம் பிடிச்சோம், முடிஞ்சு போச்சு, வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப நாள் இந்த வீடியோ பண்ணணும், சின்ன வீடியோ தான், ரொம்ப நாள் பண்ணணும், இது உங்களுக்கெல்லாம் காட்டணும், இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்கும் இது வரணும் அப்படின்ட்டு. இந்த வீடியோ எவ்வளோ பேர் பார்க்குறீங்கன்னு தெரியாது. பார்க்குறவங்களாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் இருங்க. சப்போஸ் உங்கள் ஸ்டேட்டில் இதெல்லாம் எங்கள் ஊரில் இல்லைங்க, தண்ணி கேன் வாங்கி தான் நாங்கள் குடிச்சிட்ருக்கணும் போது அந்த தண்ணியை வாங்கி காசி குடிங்க. தண்ணி நல்லா காய்ச்சுங்க, பாயில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அதை இது பண்ணி உங்கள் பானை வாங்கியோ இல்லை குடம் தனியாக ஒரு குடம் வாங்கி அது உள்ள ஸ்டீல் குடம் வாங்கி அதில் வச்சு இந்த கேன் தண்ணியை ஃபஸ்ட்டு காய்ச்சி அதில் ஊற்றிட்டு ஆற விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? மோஸ்ட்லி பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணாதீங்க.
ஓகேங்களா. பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணாதீங்க. தண்ணி வீட்டில் பசங்களுக்கு மெயினாக குடிக்கிறதுக்கு. காப்பர் அப்படின்னா அந்த சில்வர் பாட்டிலும் அதில் யூஸ் பண்ணுங்கள். முன்னெல்லாம் நம்ம சொம்பில் குடிப்போம், கிளாஸில் குடிப்போம். அப்போல்லாம் வந்து எந்த நோயும் கிடையாது. இப்போல்லாம் எல்லா பாட்டில் வந்துடுச்சு. நம்ம டின்னருக்கு உட்காரும் போதே, டைனிங் டேபிளில் உட்காரும் போதே அந்த ஒரு கண்ணாடி கிளாஸில் தண்ணி, அதுக்கப்புறம் கண்ணாடி கிளாஸ் மெயினாக கண்ணாடி கிளாஸ், அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில். நான் முன்னெல்லாம் சொம்பு கிளாஸ் இருக்கும். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. ஓகேங்களா. அதெல்லாம் நம்ம அழிய விடக்கூடாது. பார்த்திங்களா, நம்மக்கிட்ட தான் இருக்குது. அழிக்கிறதும் உருவாக்குறதும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஓகேங்களா. இது சில பேர் இது பேசுகிறதே போராக இருக்குது பிரதர், நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க, டிவிலையும் சொல்லிகிட்ருக்காங்க, நாங்கள் ஏன் பார்க்கணுன்றவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா. நான் யூஸ்ஃபுல்லாக தான் சொல்கிறேன். ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன். ஏன்னா நான் ஷார்ட்ஸ் நிறைய போட்டுட்ருக்கேன். ஏன்னா வேலை நிமித்தமாக எனக்கு வீடியோ போட முடியல. ஓகேங்களா. அதனால் ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கேன். ஷார்ட்ஸுக்கு நிறையா எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. சப்ஸ்கிரைப் எல்லாருக்கும் நன்றி. அதே போல் எல்லா என் ஜோயல் வாலஸ் ஃபேமிலிக்கும் லவ் யூ ஆல். லவ் யூ ஆல். ஓகேங்களா. தொடர்ந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட்ஸ் சில டைமில் வருதே இல்லைங்க. 2-3 வீடியோ போட்டாலும் வருதில்லை. அதை பற்றி வருத்தம் இல்லை. நான் ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு தகுதி இல்லையோன்னு நினைக்கிறேன். பட் அது ஓகே. அதெல்லாம் நான் கவலைப்படுறதில்ல. ஓகேங்களா. கமெண்ட்ஸ் போடுறதும் போடாததும் உங்கள் இஷ்டம். ஓகேங்களா. இந்த பிரதர் இந்த வீடியோவில் ஒன்றே இல்லை எதுக்கு பிரதர் கமெண்ட்ஸ்னால், தேங்க்ஸ் பிரதர், தேங்க்ஸ் சிஸ்டர், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் வீடியோ போட்டுட்ருப்பேன். இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோக்கள் வருவோம். இன்னும் மோட்டிவேஷன் ஸ்பீச்சை நான் பேச போகிறேன். நிறையா காரியம் இருக்குது. ஓகேங்களா. நடுவில் வீடியோ கொஞ்சம் விட்டு தான் வரும். இப்போயே நான் சொல்லிடுறேன். நான் ப்ராங்க் வீடியோ, போஸ்ட்டு இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கேங்க. ஃப்யூச்சரில் அதெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் கொடுக்குற அந்த மோட்டிவேஷனில் தான். அந்த ஒரு பட்டனை அமுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பெல் பட்டன். ஓகேங்களா. நோட்டிஃபிகேஷன் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா. அப்புறமா இன்னொன்று நான் இதை கண்டினியூ பண்ணிக்கிறேங்க. ஏன்னா நான் கொஞ்சம் இப்போ எங்கள் வீட்டில் என் பையனுக்கெல்லாம் நான் அதான் சொல்கிறேன். இப்போ கிளாஸில் கொடுறா, சொம்பில் கொடுறா, நானே பிளாஸ்டிக் கிளாஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படி. நான் முதல்ல நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பாட்டிலாம் வாங்கிட்டு போயிட்டு இருந்தேன் ஆஃபீஸ்க்கு, தண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு. பட் அதெல்லாம் வந்து எனக்கு பார்க்கும் போது வேணாம், இதிலே தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இதாகிடுச்சு. ரீப்ளேஸ்மெண்ட் அதே மாதிரி தெரியும். பிளேட்ஸ்லாம் கிடையாதுங்க. வீட்டில் ஸ்டீல் பிளேட்டு தாங்க. பிளேட்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. சில வீட்டிலலாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபேஷன் ஆகிடுச்சு. இதையும் நம்ம கண்டினியூ பண்ணணும். ஓகேங்களா. அதேமாரி ஒரு நல்ல நாள் வருது, ஒரு விசேஷ நாள் வருதுன்னா வாழை இலையில் சாப்பிடுங்க, தையலில் சாப்பிடுங்க. இதெல்லாம் நம்ம கொண்டு வரணும். நம்ம எல்லாமே கை கோர்த்து தான் இதெல்லாமே கொண்டு வர முடியும், பாரம்பரியத்தை கொண்டு வர முடியும். ஏன்னா கொரோனாக்கு அப்புறம் நம்ம எவ்வளோ மாறிட்டோம். கொரோனாக்கு அப்புறம் நிறைய நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. நிறைய அந்த கொரோனா வந்து நம்மளுக்கு பெரிய ஒரு லெசன்ஸ் கற்றுக் கொடுத்துட்டு போயிடுச்சு. ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் யூ ஆல் வாட்சிங் திஸ் வீடியோ. இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னொன்று, நிறையா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, பிரதர் இன்னும் நல்லா வீடியோ பண்ணுங்கள், இன்னும் நல்லா எடிட்டிங் பண்ணுங்க அப்படின்ட்டு. பிரதர் சாரி, சிஸ்டர் சாரி, நான் இன்னும் எடிட்டிங் கற்றுக்கல. நான் இப்போதைக்கு ஒரு சின்ன கல் யூடியூபர். ஓகேங்களா. இப்போ தான் மேலே வந்துட்டுருக்கேன். பார்க்குறேன். நானும் நல்லா எடிட்டிங்லாம் பண்ணி போடணுன்னு ஆசையாக இருக்குது. நான் தம்ப்லைனில் வைக்க தரலைங்க. உண்மையாக தம்ப்லைனில் வைக்க தரலைங்க. டைரெக்டாக எடிட் பண்ணி வீடியோ அங்கங்கே தேவையாக கட் பண்ணி போட்டுடுறேங்க. பை ஹார்ட் எல்லாம் ஓப்பனாக பேசணும்ல, அதனால நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா. பார்த்துக்குங்க. எங்கே போனாலும், வெளியூர் போனாலும் நல்லா ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஹெல்த்தியாக இருங்க. இந்த வெயில் காலம் முக்கியமாக சொல்ல மாட்டேன். வெயில் காலம் தண்ணி தாங்க நல்லா இருக்கும். தண்ணி நல்லா குடிங்க. நீராகாரம் கொண்ட பழங்களும் நல்லா சாப்பிடுங்க. பிள்ளைகளை நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா ஸ்கூல் முடிஞ்சு எக்ஸாம் முடிஞ்சு லீவ் வரப்போகுது. பசங்க நிறைய ஆடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய ஹெல்த் ட்ரிங்க்ஸ் தேவை. ஏன்னா விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. நிறையா 24 hours வெளியே இருப்பாங்க. பாதி நாள் கிரவுண்டில் இருப்பாங்க. அம்மா லீவு தான், நான் போய் விளையாடணும் அப்படின்ட்டு. அவங்களுக்கு அந்த நீர் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். நம்ம நிறையா தண்ணி கொடுக்கணும், நிறைய ஈராங்க ஃப்ரூட்ஸ் நிறைய கொடுக்கணும், உணவும் அதே மாதிரி கொடுக்கணும். ஓகேங்களா. ஓகே சிஸ்டர், ஓகே பிரதர்ஸ். அந்த வீட்டில் இருக்கும் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும்
இந்த வீடியோ பார்த்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். முன்னாடி சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீ கொடுக்குற ஒவ்வொரு மோட்டிவேஷன்லையும் எனக்கு இருக்குது. நீங்கள் சூப்பர்னு ஒரு மெசேஜ் ஒரு கமெண்ட்ஸ் அடித்தாலும் அது எனக்கு ஒரு அவார்டு கொடுத்த மாதிரி தாங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் ஆல் கமெண்ட்ஸ், ஆல் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நல்ல உள்ளவங்களுக்கு. ஓகேங்களா? பார்த்துக்குங்க. குட் நைட் டு ஆல். பாய். இது உங்கள் ஜோயல் பிளாக்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? லவ் யூ ஆல். பாய்.